கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை நம் சேனலின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொடுப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். போன வாரத்திலையும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்ற வசனத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அது எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. அதே போல் இந்த வாரத்திலையும் நான் இன்னொரு வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஏசாயா 40வது அதிகாரம் 7-8 அந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய வசனத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். தேவனுடைய வசனம் வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கியிருக்கிறார். நம்மையும் வார்த்தையின் மூலமாக உண்டாக்கினார். அப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு வாழ வேண்டும். நமக்கு தேவன் ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. அதாவது ஒவ்வொரு வருஷத்தினுடைய தொடக்கத்திலையுமே நமக்கு வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும். நம்ம டெய்லி ஜெபம் பண்ணும்போது தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வாக்குத்தத்தங்களை தேவன் தந்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வைக்க ஆண்டவரால் முடியும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும். நம்ம இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாரு. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்குள்ளாக நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து நம்ம தேவனை தூசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா அப்படி இல்லாமல் நம்ம ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே ஏசாயா 55:10-11 வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கண்டிப்பா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றாம விட மாட்டாரு. உங்களுக்கு எந்த வாக்குத்தத்தமாக கூட இருக்கலாம். அதாவது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். இதோ நான் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். நமக்கு எக்கச்சக்கமான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வேத வசனங்கள்ல இருந்து பார்த்தோம்னா கிடைக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்பி நம்ம விசுவாசத்தோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, தேவன் அதை வெறுமையாய் அவரிடத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. எப்படி ஆபிரகாமிற்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினாரோ, அதே தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அதனால நீங்க ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்த தேவனை விசுவாசித்து அதை முழு மனதோடு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த வார்த்தையின்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் தேவன் அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவதில் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 1 பேதுரு 1:23-25 வாசித்தாலும் அதே தான் சொல்லுது நமக்கு. நம்ம புல் உலர்ந்து போயிடும். நம்ம ஒரு புல் மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கை புல் போன்றுதான். ஆனா தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் அழியாததா இருக்கும்னு சொல்லிட்டு பேதுருல நம்ம வாசிக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து முழு மனதோடு ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்து, ஆண்டவரே நீங்க எனக்கு இதை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க எதை கேட்டாலும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்ன தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்லியிருக்கிறாரு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்ததுனால, நீ என் வசனத்தை கை கொண்டதுனால நான் உனக்கு திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கடைசி காலத்துல இருக்கலாம். நமக்கு பலவிதமான பாடுகள் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நிற்கிறீங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை தருவார். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திறந்த வாசல் அப்படின்னு சொன்னா நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக மாத்திரம் இல்லை, இந்த பூலோகத்துல வாழும் பொழுதும் தேவன் அவருக்கு நம்ம என்னென்ன விரும்புகிறோமோ அது எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.